புது ஸ்கூல் நல்லா படிக்கணும் சரியா? ஓகேப்பா. மேம் நியூ அட்மிஷன் 8th ஸ்டாண்டர்ட். மேரி ஜெனிஃபர் 8A ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். Thank you மேம். 8A. ஏய் புது பொண்ணுடா, Black சுடி. டேய் மச்சான் குமார் அவங்க பாரு நியூ அட்மிஷன் போட நல்லா தான் இருக்குடா. என்ன ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இடமே இல்ல, சரி லாஸ்ட் பெஞ்ச்ல போய் உட்காந்துக்கலாம். ஹாய், புது அட்மிஷனா? ஹாய். இதுக்கு முன்னாடி என்ன ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்த? நான் இதுக்கு முன்னாடி கடலூர்ல சென்ட் மேரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சேன். ஓ, அதனால பசங்களை பார்த்தோம் டக்குன்னு பயன்ட்டியா? ஆமா, லைட்டா. Hey, miss வந்துட்டாங்க. Good morning students, sit down. So you are the new student who joined this year, right? Yes miss. Why are you wearing color dress? Uniform இன்னும் ஸ்டிட்ச் பண்ணல, அதனால அது வரைக்கும் கலர் dress போட்டு வர சொன்னாங்க. Tomorrow shawl wear பண்ணி pin பண்ணிட்டு வரணும். Okay miss. First day 1 last benchல with wrong set of people you sat. Study well so that you don't disappoint the parents and me. Sit down. Yeah, sure miss. And what's your name? Mary Jennifer miss. Okay. Sit down. Okay miss. Why are you all looking at her? Now let's start our class. Take your books. ஏய் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத மேம், எப்பயுமே ஸ்ட்ரிக்ட் தான் சரியா, அதெல்லாம் கண்டுக்காத. ஓகே. நல்லா படிச்சுனா அதுக்கப்புறம் அவங்களே கொஞ்சம் ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, அந்த பையன் அவன் பேர் குமார், ரொம்ப பொண்ணுக்கிட்டலாம் பேச மாட்டான், சரியான ஆட்டிடியூடு. அவன் கிட்ட நீ ஒன்றும் பேச்சு வச்சுக்காத சரியா? ஓகே. அவனை பார்த்தாலே தெரியுது திமிரு பிடிச்ச பையன் மாதிரி தான் இருக்கான். அவனுக்குள்ள பேசவே கூடாது. ஏன் நம்ம இப்படி பார்த்துட்டே இருக்கான்? சரி என்னவோ, நம்ம படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணோம். புது ஸ்கூல் வேற. ஹாய், இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட போல. எங்க அப்பா இன்னைக்கு சீக்கிரமா டிராப் பண்ணிட்டாங்க. உனக்கு இன்னும் யூனிஃபார்ம் தரல? ஆமா, இப்ப கூட அட்மின் ஆபீஸ் போய் கேட்டு தான் வந்தேன், ஏன் இன்னும் யூனிஃபார்ம் வரலன்ட்டு. நாங்க 1 வீக் மேல ஆகுது இல்ல. டெய்லி கலர் ட்ரெஸ்ல வர பசங்க எல்லாரும் உன்ன தான் நோட்டீஸ் பண்றாங்க. அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆமா, நீ ஏன் பசங்க கூடயே பேச மாட்டற? சின்ன வயசுல இருந்தே கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சாலும் தெரியல, பசங்க கிட்ட பேசுறதுக்கு வர மாட்டுது, லைட்டா பயமா இருக்கு. அதனால போகட்டும், அதனால வந்திருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்கலாம். என்ன சார் ரொம்ப சீக்கிரமா ஸ்கூல் முடியும் போது கிளாஸ்க்கு வந்துட்டீங்க போல? மேட்ச் மிஸ் இன்னைக்கு, அதனால தான். அவள நம்ம ஸ்கூலுக்கு தானே. வாயில்லாம் நாய் கூட நம்ம மதிக்காதடா, உள்ள போ. ஓகே மிஸ். என்ன அவன் கையில அவார்ட்லாம் இருக்கு? அப்பப்ப டோர்னமெண்ட்ல இந்த மாதிரி வின் பண்ணிட்டு வருவான். பிளஸ் நல்லா படிக்கவும் செய்வானா, அதான் டீச்சர்ஸ்க்குலாம் இவன் பெட்டு. நல்ல பையன் தான், கொஞ்சம் திமிரு பிடிச்சவன். ஓகே. சரியான மேட்ச்ல மச்சான் இன்னைக்கு. சரி ஓகே, யூனிஃபார்ம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, நான் வாங்கிட்டு நாளைக்கு யூனிஃபார்ம்ல வரேன். குட் மார்னிங் மா. என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு? ஆமா, யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்கல்ல, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போறேன்ல. எனக்கு எப்படி இருக்குன்னு வேற தெரியல, சுடிதார் டைப்ல இருக்கு, ஆனாலும் ஆசையா இருக்கு யூனிஃபார்ம் போடுறதுக்கு. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பரவாயில்லையே, கரெக்டா யூனிஃபார்ம் தச்சிருக்காங்க, நல்லா அம்சமா இருக்கு. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். பை. ஹோம்வொர்க்லாம் வேற நான் பண்ணவே இல்லை. மச்சான் என்னடா இந்த பொண்ணு யூனிஃபார்ம்ல கூட நல்லா இருக்குறா? கலர் ட்ரெஸ்ல எல்லா பொண்ணுங்களும் நல்லா இருப்பாங்க, யூனிஃபார்ம்லயே நல்லா இருக்கானா? அப்ப உண்மையாவே இந்த பொண்ணு நல்லா தான் இருக்குது. பர்றா, உனக்கு ஒரு வழியா யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்களா? ஆமா, எனக்கு இந்த ஸ்கூலோட யூனிஃபார்ம் ரொம்ப பிடிச்சிருக்கு. கடலூர்ல கேர்ள்ஸ் ஸ்கூல்ன்றனால ஷர்ட் அண்ட் ஸ்கர்ட் தான் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே, அதுக்கப்புறம் தான் சுடிதார் கொடுப்பாங்க. இப்போ நான் சுடிதார் போட்டுக்கனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. மச்சான் டேய் மச்சான், அந்த ஜெனி பொண்ணு இருக்குல்ல? ஜெனி அது யாரு? அதான்டா புது பொண்ணு, மேரி ஜெனிஃபர். ஓ செல்லமா ஷார்ட்டா ஜெனி. உடே ஜெனி நல்லா இருக்குல்ல, அந்த பொண்ணு என்ன பாத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா, உன் மனம் பிராந்தி நினைக்கிறேன். அதுவும் கரெக்ட் தான். நான் கூட டெய்லி கலர் ட்ரெஸ்ல வர, ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டு வர, யூனிஃபார்ம் போட்டா காமெடியா இருப்பேன்னு பார்த்தா உனக்கு நல்லா தான் இருக்கு யூனிஃபார்ம், அழகாதான் இருக்கு. போ சரி, அந்த பொண்ணு பத்தி பேசுறதுக்கு நீ அந்த பொண்ணுகிட்டே போய் பேசலாம்ல. பொண்ணு யார்கிட்டயுமே பேச மாட்டேது, அப்புறம் நான் போய் பேசி அதை எனக்கு பல்பு கொடுக்கறதுக்கா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நம்மளுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குல்லடா. ஆமா கரெக்ட் தான். மேம் வந்துட்டாங்க. குட் மார்னிங் மேம். யூ நியூ கேர்ள், வேர் இஸ் யுவர் ஐடி கார்டு? இல்ல மேம், யூனிஃபார்ம் மட்டும் தான் கொடுத்தாங்க, இன்னும் ஐடி கார்டு வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓ ஓகே. சரி, ஹேர் ஏன் மடக்கி போடல? அதான் இவ்ளோ லென்த்ல இருக்குல்ல, மடக்கி போட்டுருக்கலாமே. ஐ டோன்ட் வாண்ட் an explanation. லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து அந்த வானரங்க மாதிரி நீயும் பண்ணிட்டு இருக்காத, நாளைக்கு ஹேரை மடக்கி போடு. ஓகே மேம். இந்த மேம் மட்டும் என்ன திட்டிட்டே இருக்காங்க, உங்களுக்கு என்ன பார்த்தாலே ஏன் பிடிக்கலன்னு தெரியல. கண்டிப்பா வர எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கி என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நான் சேஞ்ச் பண்ணியே ஆவேன். Good morning students, I have corrected your papers, so I'll call the names, come and collect your papers and go. இந்த மிஸ் மட்டும் எப்படிரா எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாள் பேப்பர் கரெக்ட் பண்ணி கொடுத்துறாங்க? அப்பாடா, இன்னைக்கு ஆன்சர் ஷீட் கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா இந்த ஒரு வாரம் ஃபுல்லா அப்புறம் இதை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். மேரி ஜெனிஃபர். எஸ் மேம். யார் பேக் இது?
ஏய் என் பேக் யார் தூக்கி போட்டது டிங்கு. என்ன மச்சான் ஜெனின்னு தெரியாம அடிச்சிட்டேன். மேரி ஜெனிஃபர் கமிங் மிஸ். அப்பா வரஸ்டே போறாடா. 99 மிஸ். Actually your paper was bit impressive only. Next time you have to get 100, okay? Thank you miss. லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி முடிய மடக்கி போட்டிருக்கா, ஐடி கார்டு போட்டிருக்கா, ஹோம்ஒர்க்ஸ் முடிச்சிட்டு வர, நல்லா படிக்கிறா, நல்ல பொண்ணு தான் போல. டாப்பா தனுஷ்கா. இதுக்கப்புறம் அவன் என் கூட பேச போறதே கிடையாது. டேய் மச்சான் என்னடா பாட்டில் அடிச்சாவ புது பொண்ணு தைரியத்தை பாத்தியா குமார் பக்கச்சிட்ட அந்த பொண்ணு என்ன பண்ண போறாளோ சைலண்டா இருந்துட்டு அடிக்கலாம் சீராளா இவ மச்சான் குமார் வலிக்குதா என்ன மொத்த கிளாஸ் முன்னாடி அடிச்சிட்டாடா அதுவும் பாட்டில வச்சு வேற அவனை போய் ஏண்டி அடிச்ச அவன் அடிச்சது செம்மையா வலிச்சதுரி அதனால திருப்பி அடிச்சேன் அவன் கிட்ட வச்சுக்காதன்னு சொன்னல பாரு முறைச்சு பாத்துட்டே இருக்கான் நான் மட்டும் நான் வேண்டவே பண்ணா அவன் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சான் கன்ஃபார்மா அவங்க 2 பேருக்குள்ள மோதிக்க போகுது என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாதுப்பா பாத்துக்கலாம் 99 எதுக்கு ஜெனிஃபர் அந்த பாட்டில் வச்சு அவனை அடிச்ச அனு சொன்ன மாதிரி கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாம் நெக்ஸ்ட் அவன் என்ன பண்ணுவானே தெரியலையே சாம்பார் சாதனை கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு இவன் இங்க நிக்கிறான் நெக்ஸ்ட் ஃப்ளை அவன் அவாய்ட் பண்ணுமே டேய் உன் ஜெனி உன்னை அடிச்சு அன்சைடா போறா பாரு நில்லு இங்க வா ஐயோ பாத்துட்டானா சுத்தம் என்ன பண்ண போறான்னு தெரியலையே என்ன அப்ப எதுக்கு என்ன அடிச்ச நீ தான் ஃபர்ஸ்ட் அடிச்ச நான் ஏதோ தெரியாம அடிச்சிட்டேன் நீ அடிச்சது வலிச்சுன்னா திருப்பி அடிச்ச சாரி நானா அப்ப சாரி என்னடா பயங்கரமா திட்டுவேன்னு பார்த்தா சாரி சொல்லிட்டு இருக்க ஆவுண்டா வலிச்சிருக்கோம் செமையா அடிச்சிட்டேன் ஓ அப்படியா சரிடா நீ நடத்து The next morning அன்னைக்கு நீ என்கிட்ட சாரி கேட்டல்ல நான் மன்னிச்சிட்டேன் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் குமார் கிட்ட சாரி சொல்லிட்டேன் குமாரும் என்கிட்ட சாரி சொல்லிட்டான் ஸோ இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அவன் கூட போயிட்டா அவன் அவ்வளோ ஒன்றும் மோசமான பையன் மாதிரி தெரியல நல்ல பையன் தான் நீ சொன்ன மாதிரி கொஞ்சம் திமிரா இருக்கான் உன் வாயிலே அவன் நல்லவன் சொல்ற அளவுக்கு நடிச்சிருக்கான் போல இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியலப்பா ஏய் ஜெனி நிக்கல் குந்தல் போட்டுக்கலாமா சரி ஓகே அப்புறம் நீ என் கூட ஜாய்ஸ் போட்டுக்கிறியா ஜாய்ஸ்னா கேமே தெரியாதா இப்படி பென்ல ஒரு டாட் வச்சுட்டு நான் உனக்கு ஜாய்ஸ் காட்டும் போது நீயும் ஜாய்ஸ் காட்டணும் இந்த டாட் உன் கையிலயும் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு சாக்லேட் கொடுக்கணும் ஓ சரி சரி அதுவும் போட்டுக்கலாம் ஓகே குட் மார்னிங் நிக்கல் நிக்கல் நானே எந்துக்கவே இல்ல குட் மார்னிங் மேம் நான் உட்காரவே இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா ஸ்டேஜ்ல நின்று எனக்கு ஹாய் சொல்லிட்டு இருக்கான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரேயர் அப்ப அவன் ஸ்டேஜ்ல நிக்கிறான் இன்னைக்கு ஸ்கூல் பீப்புள் லீடர் லீவ் ஆமா ஸோ அந்த பிளேஸ்ல இவனை நிக்க வச்சிருக்காங்க ஓஹோ சமூகம் பெரிய இடம் தான் போல இருக்கு நானும் போன வருஷத்துல தான் அதான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அவன் பெரிய இடம் தான் அவன் வந்து உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கான்னு எனக்கு சத்தியமா இப்ப வரைக்குமே புரியல ஜெனிஃபர் சொல்லானோ எனக்கு ஒரு விஷயம் தோணுது உனக்கு என்ன விஷயம் தோணுது ஒருவேளை குமார் உன்னை லவ் பண்றானோ நானும் அவனும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் டி இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த டாப்பர் தனுஷ்காவும் ஆதியும் இப்போ 2 பேரும் கப்பிள்ஸா சுத்தல லவ் பண்ணிட்டு அவங்கள பத்தி எனக்கு தெரியல பட் நாங்க 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் கடைசி வரைக்கும் இருப்போம் நீங்க ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தா எனக்கு ஓகே தான்ப்பா இல்ல அவன் பாக்குற பார்வையை பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு பிளஸ் அவன் நிறைய கேர்ள்ஸ் கூட பேச மாட்டான் உன்கிட்ட வந்து பேசுறான் உனக்கு ஏன் அப்படி தோணுதுலாம் எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து டீச்சர்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் படிக்கிற ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எனக்கு வந்து ஒரு டேலண்ட் கிடையாது ஸ்போர்ட்ஸ் பர்சன் கிடையாது எனக்கு ஒரு த்ரோ பால் கூட வராது இப்படிப்பட்ட நான் எங்க அவன் வந்து நல்லா படிக்கிறான் எக்ஸ்ட்ரா டேலண்ட் வச்சிருக்கான் ஸ்போர்ட்ஸ்லயும் மாசா இருக்கிறான் இவன் எப்படி வந்து என்னெல்லாம் லவ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கிடையாது
நான் குமார் கூட பேசுறது ஏன் அனுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் அவள் சொல்கிற மாதிரி குமார் என்ன லவ் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் என்னால் அவனை ஃபேஸ் பண்ணவே முடியாது. அது மட்டும் நடந்துடக்கூடாது கடவுளே. மச்சான் நான் எப்படா சொல்றது? டேய் மச்சான் நீ தைரியமான பையன்டா. தூ ஜெனி வர பாரு. ஐயோ ஜெனி ஒரே நிமிஷம். சொல்லு குமார். இன்னைக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? வேலைலாம் எதுவும் இல்லை, வீட்டுக்கு தான் போகணும். அப்படி இல்லைனா ஸ்கூலுக்கு வெளில வெயிட் பண்றியா 4 மணிக்கு பெல் அடிச்சதுக்கு அப்புறம்? ஏன் எதுக்கு? இல்ல உன்கிட்ட ஒன்று சொல்லணும். அப்படியா? சரி ஓகே, நான் வந்துடுறேன். சரி. என்ன இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறான், தனியாக வேற பேசணும்னு சொல்கிறான். நான் ஓவர் திங்க் பண்ணுற மாதிரி எதுவுமே நடந்துடக்கூடாது. பயமா இருக்குடா. அனு, குமார் இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியா என்கிட்ட பேசணும்னு சொல்றான். இது இங்கதான் போய் முடியும்னு எனக்கு அப்பவே தெரியும் தெரியுமா? சச்சா அவன் அப்படிப்பட்ட பையன் கிடையாதுடி. இன்னும் உனக்கு பசங்களை பத்தி தெரியல. இதுக்கு தான் நான் அப்பவே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணேன்னு சொல்லிட்டே இருந்தேன். அவன் உன்னை ப்ரப்போஸ் பண்ண போறான், உனக்கு இன்னமா புரியல? 2 பேரும் நிக்கல் குந்தல் விளையாடுறதும் ஜாய்ஸ் விளையாடுறதும், கிளாஸ்ல பாதி பேர் குமார் ஜெனின்னு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேற என்ன பண்ண போறான்? கூப்பிட்டு வச்சு நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல போறான். நீ என்ன பண்ண போற? ஒருவேளை அப்படி சொன்னா என்ன பண்றது? அவன் ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ண போறியா இல்லையான்றதை நீ தான் டிசைட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நான் வேணான்னு தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கணும். என் கூட நீயும் வரியா ப்ளீஸ் டி? வரேன் ஃப்ரெண்டா போயிட்டேனே. உயிர் தொலைனா மச்சான், எனக்கு பதில நீ சொல்ற. நோ மச்சான், அவங்க வேலையை அவங்க தான் பார்க்கணும். இல்லடா வந்துட்டாலே. ஹாய். அது ஒன்றும் இல்ல, ஆக்சுவலா டக்குன்னு சொல்லிடு, அதையே இழுத்துட்டு இருக்க. அது ஆதி அண்ணா சீனியர் இருக்கார்ல, அவர் உன்னை லவ் பண்றாராம். உனக்கெல்லாம் போய் ப்ரப்போசல் வருது பாரு. சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு செம்ம சிரிப்பு. எப்படியோ உன்கிட்ட சொல்லிட்டேன் மச்சான், வேலை முடிஞ்சுடா. அப்புறம் நீ அவர் லவ் பண்றியா இல்லையான்ட்டு டேரக்டா அவர்கிட்டே போய் சொல்ற. இந்த மாமா வேலை எனக்கு செட் ஆகாது. பாய். அதுக்கு என்ன நீ அப்படி சிரிச்சுட்டு போற? ஏண்டி அழுவுற? என்னாச்சு? ஒன்றும் இல்லை அனு. சரி நாளைக்கு ஸ்கூல்ல பார்க்கலான்னு நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன மச்சான் ஜெனி அழுதுட்டே வீட்டுக்கு போறா, நம்ம ஏதாவது தப்பா சொல்லிட்டோமா? ப்ரப்போஸ் பண்ணா அந்த பொண்ணு அழுவு போலடா. ஒருவேளை அந்த அண்ணாவை பிடிக்கலன்னு நினைச்சு அழுறாலும் ரொம்ப தெரியல. எதா இருந்தா நம்மளுக்கு நம்ம போலாம். என்ன எப்படி ஸ்கூல்ல சந்தோஷமா வருவேன், இன்னைக்கு கொஞ்சம் தொங்க போட்டு வந்திருக்கேன். அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு, அதான் ஃபர்ஸ்ட் எது பண்ணலாம்னு யோசிச்சிட்டே ஓ வந்தேன். அப்படியா? சரி நல்லா படி, அடுத்தது எக்ஸாம்ஸ் எல்லாம் வேற வருதுல்ல. இவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், என்கிட்ட எப்படி பேசணும், இதை சொல்லலாமா வேணாமா, இதெல்லாம் கூடவா அவனுக்கு தெரியாது? இப்படிதான் அவன் என்ன ஹர்ட் பண்ண போறான் அப்படின்னா என்கிட்ட மட்டும் க்ளோஸா பேசி எனக்கு மட்டும் ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? அவன் உனக்கெல்லாம் போய் ப்ரப்போசல் வருது பாரு. சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு செம்ம சிரிப்பு. ஏன் எனக்கு அழுகழுகையா வருதுன்னு சத்தியமா புரியல. அவன் கலாய்ச்சதுனால எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சா, இல்லைன்னா அவன் ப்ரப்போஸ் பண்ணாம இன்னொருத்தவங்க ப்ரப்போஸ் பண்ணாம வந்து சொல்லி எனக்கு கலாய்ச்சது ஹர்ட் ஆகுதான்னு புரியல. யாராவது ஏதாவது சொன்னா இவன் என்கிட்ட வந்து சொல்லிடுவானா? இவனுக்குன்னு அறிவுலாம் கிடையாதா? அவன் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டான். இனிமே இந்த ஜெனிஃபருக்கு குமார் ஃப்ரெண்டு கிடையாது. என்னடா ஜெனி கண்டுக்காம போறா? அவனை பாத்துக்க மாட்டா மச்சான். ஹாய்டி நைட்டு ஃபுல்லா அழுதே அண்ணையா, மூஞ்செல்லாம் இப்படி இருக்கு. ஆர் யூ ஓகே நவ்? யா ஐம் ஓகே. அவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி அவன் கலாய்ச்செல்லாம் சீரியஸா எடுத்துக்காத சரியா? அவன் அப்படிதான். குட் மார்னிங் மேம். குந்தல் பா, இனிமே அடிக்கிற வேலை வச்சுக்காத குமார். ஓ சாரி மேடம். ஜெனி பெண்ணு தாயே. மச்சான் ஜெனி என்னமோ என்ன இக்னோர் பண்ற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுதுடா. நான் பார்த்தா முறைக்கிறாடா, என்ன பண்ணன்னு கூட எனக்கு தெரியல. இந்த மேட்டர் சொன்னாலும் கோமா இருக்கால, ஒரு நாள் சரியாயிடா, விடுறா. கோமா இருக்குன்னா சொல்லலாம்ல, இப்படி பேசாமலையா இருக்கிறது?